சேரனெங்கே சோழனெங்கே பாண்டி நாடும் போனதே, மன்னர் வம்சம் ஆண்ட மண்ணில் மண்புழுக்கள் வாழுதே. நீங்க சொன்னீங்களா அந்த மருத நிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒவ்வொரு இடமா இடம்பெயர்ந்து போனாங்க, அவங்களோட தொழில் ரீதியா தான் எல்லா நாட்டிலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது போல உள்ள சமூகம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய பல்லர்ன்ற ஒரு சமூகம், அந்த காலத்தில் அதே சமூகம் மல்லர்ன்ற பேர்ல இருக்கு. இப்போ சங்க இலக்கியத்தில் அதிகமா இருக்கக்கூடிய மல்லர்ன்ற ஒரு பேரு நடுவுல காணாம போயிடுச்சு. அது என்னன்னா புத்த மதம் இங்க அழிஞ்சப்ப அந்த மதமும் காணாம போயிடுச்சு. போயிட்டு அதே மதத்தில் இருந்த மக்கள் வந்து பல்லர்களா மாற்றப்படுறாங்க. அவங்கள வந்து கிண்டல் பண்ணி கூட பல்லேசல்ன்ற கூட பல்லு பாடல்குள்ள வருது, கூட பல்லுல. ஆமா, பல்லு பாடல்கள் வருது. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் இப்ப என்ன இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் தலித்துன்ற ஒரு சொல். ஒரு 150 வருஷமா அந்த சொல் தமிழ்நாட்டில் 78 தான் தலித்துன்ற சொல்லே வருது. இந்த சொல்லுக்கு கீழே இந்த மக்களை கொண்டு போனதால இந்த மக்கள்ன்ற வரலாறு நமக்கு தெரியாம போயிடுச்சு. உழவர்களாக இருந்திருக்கிறார்கள், பிறகு போர் வருகிற போது வில்லேந்தியும் போரிட்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் இன்றைக்கும் நாம் பள்ளர்கள் என்று சமூகத்திலே சொல்லுகிறோம். தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அவர்கள் இன்றைக்கு தங்களை குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அடிப்படையில் அவர்களினுடைய பெயர் மள்ளர்கள் என்பதாக இருந்திருக்கிறது. மள்ளர்கள் என்பவர்கள் அவர்கள் விவசாயத்தை பார்த்துக் கொள்ளுகிறவர்களாக, போர் வந்தால் போருக்கும் போகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே குடிமக்கள் எப்போதும் ராணுவ பயிற்சி உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள்.